வந்து குழம்பி குழம்பி குழப்பி அப்படின்ட்டு படிக்கும்போதே எனக்கு கொஞ்சம் குழப்புது. சரி, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து ஒருத்தங்க கேட்டாங்க அப்படின்றதுக்காக நான் இதை எழுதினேன். இப்போ பார்த்திங்கன்னா, டீ குடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. டீனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வந்து உச்சி வெயிலில் கூட டீ குடிப்பேன் அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் என்னோடய சர்க்கிளில் வந்து டீயும் சரி காஃபியும் சரி ரெண்டுத்துக்குமே ஒரு ஒரு விதமான அடிக்ஷன் பீப்புள் தான் நான் வந்து சூழ்ந்து வாழ்ந்துட்டுருக்கேன் போல். நான் ஆஃபீஸில் இருந்த வரைக்குமே என் கூட இருந்ததில் வந்து நிறைய பேருக்கு வந்து காஃபி ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னா, அந்த காஃபி இல்லைன்னா சர்வைவே ஆக முடியாது, தலைவலி வந்துடும். ஒரு டைமுக்கு மேலே வந்து அவங்க வந்து ஒரு ஒரு பொறுமை இழந்துருவாங்க. எனக்கு இப்போ காஃபி வேணும், காஃபி குடித்தா தான் அடுத்து வேறு எதனாலும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கப்போ என்னோடய ஜூனியர் ஒருத்தங்க என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி காஃபிக்கு ஒன்று எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் எழுதிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் விஷயம் என்னென்னா, சிலருக்கு வந்து காஃபிக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்றது வந்து ஐடியா இல்லை. குழம்பி அப்படின்றது தான் காஃபியோட தமிழ் வார்த்தை, சரியா? நான் அதை வந்து வச்சு எழுதிட்டேன். ஆனால் நிறைய பேருக்கு படிக்கிறவங்களுக்கு இது புரியல. அதுக்கப்புறமா தான் என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மாதிரி சிம்பிளாக எழுதணும், எழுதுறது வந்து நீ சிம்பிளாக எழுது, அப்போ தான் படிக்கிறவங்களுக்கு புரியும். நீ உனக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிட்டு அவங்களுக்கும் அது புரியணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆச்சு, ஓகே, ஸோ நான் எழுதுறதெல்லாம் வந்து யாராவது டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா முதல்ல அதோட அர்த்தம் புரியணும். அர்த்தமே புரியாமல் எப்படி அவங்களால அதை யாருக்காவது அனுப்ப முடியும் அப்படின்னு யோசிக்கும்போது தான் நான் சரி இதை ஒரு வீடியோவாகவே எடுத்து போட்டுடலாம், எல்லாத்தையுமே நம்மளோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ மாதிரி எடுத்து போட்டுடலாம், லைக் டீகோட் பண்ணுற மாதிரி, நம்ம எழுதுனதை நம்மளே டீகோட் பண்ணுற மாதிரி எடுத்து போட்டுடலாம். அந்த ஐடியா உதயமானது அன்னைக்கு தான். அன்னையிலேருந்து இல்லை, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சுலேருந்து அப்படியே கொஞ்சம் ரெகுலராக வீடியோஸ் போட ஆரம்பிச்சு இப்போ 100 வீடியோஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக க்ராஸ் பண்ணி போயிட்டோம். சூப்பர். சரி, இப்போ இதெல்லாமே வந்து ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் தான். இப்போ ஆக்சுவலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காஃபிக்கான நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரி, இப்போ படிச்சிடுறேன். குழம்பி கிடக்கும் குட்டையில் குழப்பம் என்னும் மீன்கள் பிடித்து சின்னதாய் சிந்தனையில் சேகரித்தேன். குழப்ப மீன்களின் முட்களும் கூடி தைத்து முடித்த ஆடை என்னை கந்தலாய் கிழிக்க குழம்பி கிழிந்து கலைந்து கிடந்தேன். குழம்பி கிடக்கும் என்னை நீயும் தெளிய வைக்க தேடி வந்தாய். குழம்பி நீயும் இனி குழம்பாமல் நானும் மனத்தால் ஒன்றானோம். ஒவ்வொரு முறை உன்னை கையில் ஏந்தி காதலோடு பருகும்போது. இது வந்து குழம்பி குழம்பி குழப்பி அப்படின்ட்டு படிக்கும்போதே எனக்கு கொஞ்சம் குழப்புது. அப்போ கரெக்டாக தான் இருந்திருக்கும், வேறு யாருக்காவது படிக்கும்போது இது இன்னும் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். சரி, இப்போ நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். என்னென்னா, குழம்பி கிடக்கும் குட்டையில் குழப்பம் என்னும் மீன்கள் பிடித்து, அதாவது எனக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்குது. குழம்பி கிடக்கும் குட்டையில் என் மைண்டு வந்து ஒரு மாதிரி குழம்புன குட்டை மாதிரி இருக்குது. அதில் இருக்க மீன் எல்லாமே குழப்பமாக இருக்குது. மீன்ஸ் அந்த சிந்தனைகள் எல்லாமே ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. சின்னதாய் சிந்தனையில் சேகரித்தேன். அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றொன்னா எடுத்து என்னோடய தாட்டுக்குள்ளே நான் வச்சுக்கிறேன், என்னோடய ஞாபகத்தில் நான் வச்சுக்கிறேன். அதை வந்து ஒரு குழம்புன குட்டையில் எப்படி சொல்கிறது, அதான் குழம்புன குட்டையில் இருக்க ஒரு சலசலப்பு மாதிரியான ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. குழப்ப மீன்களின் முட்களும் கூடி தைத்து முடிந்த ஆடை என்னை கந்தலாய் கிழிக்க. ஒரு நிமிஷம். ஒரு மாதிரி திக்குன்னே இருக்குப்பா. சரி, குழப்ப மீன்களின் முட்களும் கூடி தைத்து முடிந்த ஆடை என்னை கந்தலாய் கிழிக்க.
இப்போது நான் குழப்ப மீன்கள்னு சொன்னது வந்து என்னோடய மைண்டுக்குள்ளே இருக்க அந்த நிறைய தாட்ஸு, சரியா? அந்த தாட்ஸுக்குள்ளே இருக்க டிஸ்டர்பிங்கான சில விஷயம், அதுதான் முள்ளுன்னு சொல்கிறேன் நான். அந்த குழப்ப மீன்களின் முட்களும் கூடிய அந்த தாட்ஸுக்குள்ளே இருக்க அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் வந்து தைத்து முடிந்த ஆடை என்னை கந்தலாய் கிழிக்க. நானே இப்போ தான் ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்திருக்கேன் மைண்ட் அளவில். அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் திருப்பி எடுத்து நான் என் மைண்டுக்குள்ளே போட்டு திருப்பி நான் வந்து ஒரு டிஸ்ஃபிகர் ஆகிறேன். அந்த மாதிரி குழம்பி கிழிந்து கலைந்து கிடந்தேன். அதாவது இந்த மாதிரி நான் இப்போ தான் ஒரு மாதிரி ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கேன். திருப்பி நான் என்னோடய அந்த பழசெல்லாம் ஞாபகம் வந்து அதில் இருக்க நெகட்டிவ்ஸ் எல்லாம் என் மண்டைக்குள்ளே போட்டு அது என்ன அஃபெக்ட் பண்ணி இப்போ நான் ஒரு அன்ஃபங்க்ஷனலாக போய் அந்த மாதிரி இருக்கேன். அப்படி இருக்கும்போது குழம்பி கிடக்கும் என்னை நீயும் தெளிய வைக்க தேடி வந்தாய். இப்போ நானே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கேன், ஆனால் என்னை காப்பாற்றுறதுக்கு நீ தான் வர. அந்த கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் கலைச்சி விட்டு என்னை தெளிய வைக்கிறதுக்கு நீ தான் வர. ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு நீ தான் வர. குழம்பி நீயும் இனி குழம்பாமல் நானும் அப்படின்னு சொல்கிறது இங்கே வந்து நான் இந்த பக்கத்தில் எந்த பக்கத்தில் போடுறேன்னு தெரில, போடும்போது பார்த்துக்கோங்க. இதில் வந்து அந்த லா வந்து நோட் பண்ணுங்கள். இதில் வந்து குழம்பி அப்படின்றது தான் வந்து காஃபி. இந்த லா தான் வந்து காஃபி லா. இந்த லா வந்து கன்ஃபியூஷன் லா, ஓகேவா? அதாவது காஃபி நீயும் இனி குழம்பாமல் நானும், அதாவது குழம்பி நீயும் இனி குழம்பாமல் நானும், அதாவது நீயும் இனி கன்ஃபியூஷன் இல்லாத நானும் மனத்தால் ஒன்றானோம். இந்த இடத்துலையும் ஒரு சின்னதாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, மனத்தால் அப்படின்றது 3 சொல்லி நான் வந்து அது ஸ்மெல், ஓகேவா? அந்த வாசனை, முகர்தல், அந்த மனத்தால் ஒன்றானோம் அப்படின்றது. நீயும் நானும் ஒரு வாசனைனால் ஒன்றாயிட்டோம் அப்படி சொல்லி. இப்போ இங்கே மனதால் ஒன்றானோம் அப்படின்னு நிறைய சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நான் இங்கே அந்த நாவை ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த நாவை அப்ரூவ் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். ஒவ்வொரு முறை உன்னை கையில் ஏந்தி காதலோடு பருகும்போது, அதான் இப்போ இந்த லாஸ்ட்டு 5-6 லைன் நம்ம அப்படியே மொத்தமாக கோர்வையாக படித்தா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். குழம்பி நீயும் இனி குழம்பாமல் நானும் மனத்தால் ஒன்றானோம் ஒவ்வொரு முறை உன்னை கையில் ஏந்தி காதலோடு பருகும்போது. அதாவது எனக்கு எப்பப்பெல்லாம் கன்ஃபியூஷனாக இருக்கோ, எனக்கு எப்பப்பெல்லாம் ஒரு மாதிரி டிஸ்பிலீஃபாக இருக்கோ என் மேலே, நான் அப்போல்லாம் உன்கிட்ட வந்துடுவேன். உன்னை கையில் பிடிச்சி நான் உன்னை அப்படியே என் லவ்வோட பருகினேன் அப்படின்னா தான் எனக்கான அந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த பிளாக் ஆகிருக்கிறது எல்லாமே புஷ்ஷுன்னு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான். இது காஃபிக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஆப்டாக தான் இருக்கும்னு தோணுது. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த எப்படி சொல்கிறது, காஃபி தான் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு சோல் ஃபியூவல் மாதிரி. அது போட்டால் தான் நம்ம அந்த மற்ற பாடி பார்ட்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷனே ஆகும். இல்லைன்னா அப்படி ஒரு மாதிரி தலை வலிக்கும், மயக்கம் வரும், தலை சுத்தம், இந்த மாதிரி எல்லா அதர் சிம்டம்ஸ் எல்லாமே வரும். ஒரு மாதிரி நல்லா இல்லாமல் போகிற எல்லா சிம்டம்ஸுமே வரும். ஆனால் ஒரு காஃபியில் அது எல்லாமே ரிப்பேர் பண்ணி திருப்பி ரீஸ்டார்ட் ஆகிடும். அதனால் காஃபிக்கு இது எழுதுனது வந்து என்னோடய சைட்லேருந்து காஃபிக்கு நான் பண்ண ஜஸ்டிஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது காஃபி பிடிக்கும், இல்லை நீங்களே காஃபி லவ்வர் அப்படின்னா நீங்கள் இந்த கவிதையை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இல்லை யாருக்காவது காஃபி பிடிக்கும்னா அவங்களுக்கு இந்த கவிதையை அமுச்சு விட்டு அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப், இன்னும் என்ன நல்லா பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் கவிதைகள் தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்காவது இல்லைனா நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயாவது கேளுங்க, நான் கண்டிப்பாக எழுதி தரேன். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.